ஏழை எளிய மக்களுக்கு உதவும் மனிதாபிமானம் கொண்டவராக விஜயகாந்த் ஆற்றிய பணிகள் என்றென்றும் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் என்று அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் தெரிவித்துள்ளார்கள். என்றென்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் கேப்டன் விஜயகாந்த் என்பவரை அகற்ற முடியாது. அவர் நடிகராக இருக்கும் பொழுதும் சரி, கதாநாயகனாக இருக்கும் பொழுதும் சரி, அரசியலுக்கு வரும்பொழுதும் சரி, மக்களை சார்ந்திருந்தார். எல்லோரும் எளிதாக அவரை நாட முடியும், சந்திக்க முடியும். மக்களோடு மக்களாக களத்தில் இறப்பார். ஏதாவது போராட்டம் என்றால் வேட்டியை மடித்து கொண்டு மக்களோடு சென்று விடுவார். பார்க்க முடியாத ஒரு நடிகராகவோ பழக முடியாத ஒரு கதாநாயகனாகவோ அவர் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு பண்பாளரை தமிழ்நாடு எழுந்திருக்கிறது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிடும் போதும் அவர்களுடைய பழகும் விதம், அவர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் இன்றும் அந்த நினைவிலே நிற்கிறது. அவருடைய புகழ் என்றென்றும் இறைவனோடு மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் மக்கள் மனத்திலும் அவருடைய புகழ் ஓங்கி நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாம் சொல்லளவில் இருந்ததை செயல்படுத்தியவர். திரைப்படத்துறையில் பணியாற்றுகிற போது இவர் சாப்பாடுகிற பரிமாறுகிற பையன்தானே, இவன் தளத்தை துடைத்து சுத்தம் செய்கிற பயன்தானே என்றெல்லாம் பார்க்காமல் அவர்களோடெல்லாம் சமமாக அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய, தோல் மேல் கை போட்டு அவர்களோடு அன்பாக பேசக்கூடிய மனித மாண்பை கடைப்பிடித்த ஒரு மனிதர். ஒரு திரைப்பட நடிகராக இருந்தவரை ஒரு சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு நேசித்திருந்திருந்தால் இன்றைக்கு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு எப்படி 48 நாட்கள் விரதமிருந்து இருமுடி சுமந்து செல்கிறார்களோ அதைப்போல் 18 நாட்கள் விரதமிருந்து இன்றைக்கு அவருடைய அந்த 2வது குரு பூஜை விழாவிலே எண்ணற்றோர் பயபக்தியோடு கலந்து கொண்ட ஒரே விஷயம், அவர் ஒரு தெய்வத்தன்மையை அடைந்து விட்டார் என்பதுதான் அது அர்த்தம் குறிக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்கள், பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள் மத்தியில் கூட விஜயகாந்த் சாருக்கு அவர் மேலே அளவற்ற அன்பு இருக்கிறது இப்போ எல்லாருக்குமே நல்லா தெரியுது. நிச்சயமாக 100 ஆண்டுகளை கடந்து கூட விஜயகாந்த் சாரோட புகழ் நிலைத்து நிற்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.